நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம சோபகிருத்து வருஷத்தின் ஆனி மாதம் பலன்களை பார்க்க வந்திருக்கோம். அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத ஒரு மாதமாக தமிழில் கொடுத்துருக்கோம். அது சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி 3வது மாதமான ஆனி மாதம். இந்த 3வது மாதத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, இந்த மாதம்தான் உத்தராயணத்தின் கடைசி மாதம். உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் கடைசி மாதமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் இது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா 16/6/2023 16/7/2023 வரலும் உண்டான நாட்கள் வருது. இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னா இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில். அதை தவிர ரிஷபத்தில் புத பகவானும், மிதுனத்தில் சூரிய பகவான் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், கேது பகவான் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்திலையும், சனி பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் இந்த மாதம் பிறக்கும்போது ஆரம்பிக்கிறது. 16ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. 18ஆம் தேதி 18/6/2023 அப்போ புத பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறது பெரிய விசேஷம் 18ஆம் தேதியில். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 27/6 அன்னைக்கு சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறது. அதாவது கும்பத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் திருப்பியும் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பார்த்தேனால் 2/7, அதாவது ஜூலை 2ஆம் தேதி, ஒரு 17ஆம் தேதி ஆனி மாதத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு போகிறது நல்ல விசேஷம். ஏன்னா அவருடைய நட்பு வீடு வேறு. அதாவது சிம்மத்துக்கு பார்த்தேனால் செவ்வாய் பகவான் தான் அதி யோகர், அதாவது மிகப்பெரிய யோகர். ஒரு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர். அதனால் செவ்வாய் பகவானுக்கு சூரியன் அதீத நட்பு. எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவதாக இந்த விஷயங்கள் அமைய போகிறது. அதாவது 2/7/2023 செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வரார். 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் 3/7/2023, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து அவர் சிம்மத்துக்கு வரார் கடகத்திலிருந்து. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். இதுதான் இன்றைய இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைமையாக இருக்குது. அதாவது புத பகவான் மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மாறுறார். மிதுனத்துக்கு ஆரம்பத்து 18ஆம் தேதியே 18/6 மாறிடுறார். அதுக்கப்புறம் 4/7 கடகத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் மாறுறார், செவ்வாய் பகவானும் மாறுறார். அதாவது 2/7 3/7 மாறிடுறார். சனி பகவான் வக்கரகதி இழையிறது ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும். ஏன்னா எல்லாரையும் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் மாற்றி போடக்கூடியவர் சனி பகவான். அதனால் அவருடைய வக்கரகதி எந்தெந்த பலன்களை செய்யும் அப்படின்றத சனி பகவானுடைய வக்கரகதிக்கு தனியாக ஒரு இது போடுறேன் நான். இப்போ இந்த ஆனி மாதத்தில் மாத கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சனி பகவானுடைய வக்கரகதியையும் வச்சு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். அதை தவிர எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்கள் வருது, என்னென்னைக்கு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை தவிர பார்த்தேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம்.
இப்போது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தோன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதம் வந்து உத்தராயணத்தின் கடைசி அப்படின்றதையும் சொன்னேன். இதை தவிர வந்து அமாவாசை, ஆனி அமாவாசை வந்து உங்களுக்கு 18/6/2023 அன்னைக்கு வருது. பௌர்ணமி வந்து 18லேருந்து 15 நாள் கூட்டினாங்கன்னா 3/7/2023 வரும். கிட்டத்தட்ட 3/7/2023 பௌர்ணமி வந்துடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது 26/6 அன்னைக்கும், நடராஜனுடைய திருமஞ்சனம் வந்து 25/6 அன்னைக்கும். இதை தவிர வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய விசேஷமாக கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் வர்றது 2ஆம் தேதி 2/7/2023 அன்னைக்கும் வருது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான தினங்களாக இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஆனி மாதத்தில் ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது அந்த ராசியிலேயே சொல்கிறோம். அவர்கள் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணணும் சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்கிறோம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க. 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் பேச்சு கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. பண வருமானத்தில் கொஞ்சம் தடைப்பட்டாலும் பண வருமானம் நிச்சயமாக இருக்கும். அதனால் என்ன அளவுக்கு வேணுமோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு பண வருமானம் நிச்சயமாக இருக்கும். குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சுகம் குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சப்தமஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. இந்த மாதம் பார்த்தேன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு நம்ம இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா அவர் வந்து அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்றது இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ஆனால் வேலையில் வந்து கொஞ்சம் வந்து தடங்கள் வரும். அதாவது வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்குகிற இடத்துல கொஞ்சம் தடங்கள் இருக்கும். இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுவும் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அரசு, அரசாங்கம் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. தொழில் செய்கிறவங்க இல்லை, வேலை செய்கிறவங்க. 6ஆம் இடத்துல போய் சூரிய பகவான் போயிருக்கார். தவிர வந்து பார்த்தேன்னா இந்த மாதத்தில் ஆரம்பித்த 2ஆவது நாள் 18ஆம் தேதி அன்றைக்கே வந்து 18/6/2023 அன்றைக்கே வந்து புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகமும் நிச்சயமாக கிடைக்கும். அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் நிச்சயமாக வந்து சேரும். புதுசாக வேலை பார்த்துட்டு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மட்டும், அதாவது 15, 16, 17 இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்கும். நிச்சயமாக 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அரசாங்கத்திலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரிகள் மூலியமாகவோ இல்லை அரசாணை மூலியமாகவோ பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் ஜாகிரதையாக பார்த்துங்க. 18ஆம் தேதியிலிருந்து புத பகவான் மாறின உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக தெரியும். அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் இந்த மாதம் வந்து செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு சப்தமத்தில் இருக்கவர். அவர் உங்களுடைய 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். என்னைக்கு அப்படின்னா 2ஆம் தேதி அன்றைக்கி 2/7/2023 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 8ஆம் இடத்துக்கு போய் செவ்வாய் பகவான் போகிறாருன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நிச்சயமாக புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது ரியல் எஸ்டேட்டு, அதை தவிர அட்வொகேட்ஸு, அதை தவிர வந்து பார்த்தாலேனால் மண், ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ அப்படின்னா 2/7/2023 உங்களுக்கு வந்து இந்த யோகமான காலம் ஆரம்பிக்கும். 3ஆம் தேதி பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவானும்
6ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற புத பகவானும் இருக்கிறதுனால கண்டிப்பாகவே ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடும். அதனால் வந்து வெளியூர் வெளி மாநிலங்கள்லேருந்து புதிய செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு பார்த்தலையானா இந்த மாதத்தில் புத பகவான் வந்து 4ஆம் தேதி அன்னைக்கு 4/7/2023 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வர்றது நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றதுனால கூட்டு தொழிலுக்காக ஒரு புதிய கடன் வாங்குவீங்க. கூட்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில், சொந்த தொழில், பணம் போட்டு பண்ணக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் முதலீடுகளை கொஞ்சம் ஜாகிரதையாக கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த மாதம் பார்த்தாலேயானால் ஆனி மாதத்தில் இந்த ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்கரம் அடைகிறார். எப்போ அப்படின்னா 27/6/2023 அன்னைக்கு சனி பகவான் வக்கரம் அடைகிறார். இது சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு மகர ராசியை நோக்கி வரார். ஆனால் இப்போ மகர ராசிக்கு வரல, வக்கர கதி ஆரம்பிக்கிறது. அதனால் வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து தான் அவங்களுடைய ராசிக்கு வருவார். அது வரலும் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. தப்பாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வந்து நீங்கள் பேசுகிறத தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 23/6/2023 25/6/2023 வரலும் சந்திராஷ்டமம் இருக்குது. 23ஆம் தேதி ஒரு காலை 3:50 25ஆம் தேதி மாலை ஒரு 3:15 வரலும் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டாம் அப்படின்றதையும் சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த என்ன சொல்கிறது, சந்திர பகவானுக்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதமான ஆனி மாதம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல சீரான ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு, மனை இது ஏதாவது வாங்கிறதுக்கு இந்த மாதம் வந்து நிச்சயமாக ஒரு அட்வான்ஸ் கொடுத்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதம். அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரக சன்னதியில் போய் சனி பகவானை சேவிச்சுட்டு அவருக்கு எள்விளக்கு வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி போட்டுன்னு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.